காய்ஸ் அடுத்த பார்க்க போகிற ஆல்பம் வந்து ரெஃப்யூஜ். 25 இயர்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் கேட்டேன், இந்த மாதிரி இந்த ஒரு கேசட் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு. முதல்ல படிக்கிற வேலையை பாரு, 10th வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு, நீ என்ன கேசட் வாங்கி கேட்க போகிறேன்னு சொல்லி திட்டாங்க. ஏன்னா இதில் இருக்க பாட்டு எல்லாமே அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். பஞ்சி நதியா பவன் கே ஜூ கே, இப்போ கேட்டாலும் அப்படியே உருகி ஊற்றும் காதல். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காதல் காவியம் ரெஃப்யூஜோட பாட்டுங்க எல்லாமே. அனுமாலிக் தான் போட்டிருப்பான், தரமாக போட்டிருப்பான். அப்போவே ஜவாத் அக்தர். என்னோடய முதல் காதல் ஆசாசியாக வந்து இந்த பாட்டு பாடிட்டே அவள் பின்னாடி போவேன். ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டா, அது வர விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் எப்போவுமே இந்த பஞ்சி நதியும் கேட்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த ஆசை காதலை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். அப்படியே மனசெல்லாம் உருகும். ஆஹா, மறுபடியும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நமக்கு, அந்த மறுபடியும் 10th ஸ்டாண்டர்ட் போய் மறுபடியும் போய். சரி, ஓகே, அதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் இந்த இசை வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் பழைய நினைவுகளை எப்பயுமே. அதில் என்னால் தேடி கண்டுபிடிச்சி வாங்கியே ஆகணும் இந்த ரெஃப்யூஜ். எத்தனையோ தடவை நான் கேட்டிருப்பேன் இந்த பாட்டை. பட் இருந்தாலும் ஒரிஜினல் ஆல்பம் கையில் வச்சுருந்து ஒரிஜினலாக கேசட்டு வந்து டேப் ரெக்கார்டில் போட்டு அதை கேட்குறதுன்றது ஒரு தனி சுகம், தனி. அது வந்து ப்ரைஸ்லெஸ். எவ்வளோ காசு கொட்டி கொடுத்தாலும் வந்து வாங்க முடியாத ஒரு ப்ரைஸ்லெஸ். இது வந்து ஒரு ஸ்டோலன் மெமரி மாதிரி. என் மனசு ஆழ் மனசில் புதஞ்சிருக்கிற அந்த ஆசை காதலை வந்து இந்த ரெஃப்யூஜ் வந்து தோண்டி எடுக்கும். எனக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ நான் அது உங்கள் முன்னாடி நான் எதுவும் சீலில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 10th ஸ்டாண்டர்ட் போயே நான் வந்து இந்த கேசட் வாங்கி பிரித்தா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலும் மனசுக்கு ஒரு திருப்தி, மன திருப்தியும் ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. உங்கள் முன்னாடி இந்த சீல் நான் பிரிக்க போகிறேன். ரெஃப்யூஜ். Hey guys, ரெஃப்யூஜ் ஆல்பம் ஃப்ரம் அனுமாலிக். I'm so happy. கரீனா கபூர். Wow, so beautiful. சான்ஸே இல்லை. அப்பா, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது பாருங்கள், வாய்ப்பே இல்லைங்க அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு. ஐ திங்க் ஃபஸ்ட்டு மூவின்னு நினைக்கிறேன் அபிஷேக் பச்சனுக்கு இது. மேபி ஐ டோன்ட் நோ, ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த ஆல்பம். ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு பாட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கேட்கும்போது அப்படியே உருகு ஊற்று மனசில். அப்படி ஒரு இசை இது, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஃபார் காட் டு கிவிங் மீ திஸ் ஸ்டோலன் மெமரி ஆல்பம் ரெஃப்யூஜ். எனக்கு தேங்க்யூ ஸோ மச் காட் ஒன்ஸ் அகெயின். இது யாரும் பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும்